படம் முழுக்க முழுக்க கிராமம் நகரம் சார்ந்த ஒரு படமாக இது வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ஒரு சுவாரஸ்யமான அர்த்தமுள்ள பொழுதுபோக்கு படமாக இது உருவாகிருக்கு. தேட்டரில் பார்த்து உங்கள் ஆதரவு எனக்கு தரணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேர் தருமன். ஒரு உயிர் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு உணர்த்துகிற ஒரு கதாபாத்திரம். பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய இயல்புலேயே நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ முதல்ல தர்மன் தான் டைட்டில் வச்சேன். பட் படத்தோட தயாரிப்பாளர் தான் வந்து தர்மதுரைன்னு வைக்கலாம். ஏன்னா அது சூப்பர் ஸ்டாரோட படம். இந்த படம் வந்து அது 25வது வருஷம் வருது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி, தர்மம் செய்கிற எல்லாருமே துரையாக இருக்கட்டுமே அப்படின்றக்காக தர்மதுரைன்னு நான் சரின்னு சொன்னேன். இந்த படத்தில் வந்து அன்பு செல்வின்ற ஒரு கதாபாத்திரம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். ஆண்டிப்பெட்டின்னு ஒரு அழகான பாட்டும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, தமன்னா, சுஷ்டி டாங்கே, நிறைய ராதிகா அம்மா எல்லோரும் நடிச்சிருக்காங்க. சுகுமார் சார் வந்து கேமரா பண்ணியிருக்காங்க. சின்னு ராமசாமி சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட டைரக்ஷன் 2வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Shinu sir has it's really a great experience that எனக்கு சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஐ வாஸ் a huge fan of his work and ஒரு முன்னாடி படம் பார்த்துருக்கேன் and it is also meaningful in their own way. ஸோ இந்த படத்தை கூட he has put some his thoughts of his own in this movie and showed in a beautiful way. So definitely I'm looking forward to it. Thank you. தர்மதுரை அப்படின்னு சொல்லும் போனே மனசு நிறைவாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உருவான விதமும் சரி, அதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி சாருக்கு தான். நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அது நண்பர்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த படத்தை வந்து இப்படி ஒரு நல்ல கதை ஒன்று சீனு ராமசாமி சார் வச்சுருக்காரு. நீ கேள்றா, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாளே கூப்பிட்டு கேட்டோம் டைரக்டர் சாரை. அவர் கதை சொல்லி முடித்தோடனே எனக்கு விஷுவலாக வந்து அந்த படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சில டைரக்டர் தான் இந்த மாதிரி ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கதையை நம்ம சொல்லும் போனே எனக்கு வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தையே பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அந்த இப்போ கதை சொல்லி முடித்தோடனே நான் அவர் பார்த்து, மாமா இது வந்து, ஏன்னா அவரை நாங்கள் மாமா மருமகன் தான் அழைச்சிப்போம், மாமா இந்த படம் வந்து இன்றைக்கி இல்லை மாமா, 10 வருஷங்கிறதுக்கு அப்புறமும் இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். இது வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு இல்லை, எல்லா தரப்பான ஆடியன்ஸுக்கும் இது ரீச் ஆகணும். நாங்கள் அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணோம் அந்த விஷயத்தை. ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரஃபாக பார்க்கும்போதும் சரி, அதே வந்து ஆர்ஆர் முடிச்சுட்டு ஃபைனல் காப்பியாக பார்க்கும்போதும் சரி, மன நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தோட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த தர்மதுரைன்னு ஒரு முதல்ல வந்து நான் வந்து தர்மதுரை டைட்டில் கொடுத்த சுபேஷ் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நான் போய் அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு வேறு டைட்டில் தான் இருந்துச்சு, தர்மதுரை அப்படின்னு ஒரு டைட்டில் கிடச்சா இந்த படம் வந்து இன்னும் மேலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு அவரோட ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து, நான் சிரிடி சாய்பாபாவோட டிவோட்டி, அவரும் டிவோட்டி போல எனக்கு தெரியாது, பின்னாடி பெரிய ஃபோட்டோ இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே அதை கும்பிட்டுட்டு உட்காந்தேன். அவர் முன்னாடி உட்காந்துருந்தார். என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு இந்த தர்மதுரை டைட்டில் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், மெரிட்டாக இருக்கும், இந்த படமும் அந்த மாதிரி கதை சார்ந்தது தான் அப்படின்னு. அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தாரு, ஒன்றும் யோசிக்கலை. லெட்டர் பேடை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் வந்து, சார் ஏதாச்சும் நம்ம தர்மதுரைன்னு ஒரு படத்தை இப்போ டைட்டில் வச்சுட்டு நான் அந்த படத்தை வந்து பணத்தை கொடுத்தா அது மிகப்பெரிய பாவம் எங்கள் அப்பாவுக்கு, இந்த படம் ரொம்ப பெருசாக வருங்க, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டோம் காலையில். அது வந்து உண்மையிலே அவருக்கு வந்து பாராட்ட தெரிவிக்கணும், ஏன்னா மனசு வரணும் அதுக்கு. தேங்க்யூ. ஆஸ் எ ஃபீமேல் கொரியோகிராஃபராக எவ்வளோ டஃப்பாக மேலே வந்துட்டுருக்கோம் தெரியும். ஸோ ஒரு படத்துலையும் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுப்பாரு, அது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும், கணேஷர் கொடுக்குற வாய்ப்பு. ஸோ இந்த படமும் எனக்கு அப்படி தான். ஸோ கணேஷர் தான் இந்த டீமில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா சீனு ராமசாமி சாரும் சேதுபதி சாரும் என்னோடய கனவுகள்.
ஸோ 2 பேர் கூட ஒர்க் பண்ணுன்றது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. ஸோ அது வந்து இந்த படத்தில் எனக்கு நினைவாயிடுச்சு. ஸோ சீனு ராமசாமி சார் இதில் பெருசாக நான் கோரியோகிராஃபுன்னு சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. இதில் பர்ஃபெக்டாக சீனு ராமசாமி அண்ணாக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு அவர் தான் கோரியோகிராஃபர் என்னோடய சாங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் என்ன கேட்டாரோ, கதைக்குள்ளே இருக்கணும் பாட்டு, இதில் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் கதைக்குள்ளே இந்த பாடல் இருக்கணுன்றதுக்காக அவர் என்ன கேட்டாரோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தோம். ஸ்பெஷலாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதுதான் எங்கள் படம். இங்கே இயக்குனருக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நான் எதுவும் வாய்ப்பு கொடுக்கல அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னார். ஆக்சுவலாக இது நாங்கள் 2 பேர் பர்சனலாக பேசி தீர்த்துக்க வேண்டிய பஞ்சாயத்து இன்றைக்கி சபைக்கு வந்துடுச்சு, தீர்த்துக்கலாம் இன்றைக்கி. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பயோடாட்டெலாம் ரெடி பண்ணி வேலைக்கு போகலாம், அவள் தான் நமக்கு சினிமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் போன சமயம் அந்த ஃபுல் ஸ்டாப் அழிச்சிட்டு என் வாழ்க்கையை தொடங்கி வச்ச மனுஷன். அதாவது ஒருத்தன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் அவனை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது அது ஒரு தனி பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. அந்த சமயத்தில் என் மனைவிக்கிட்டேயும் சரி சொல்லுவாங்க, மகளே அவன் வந்து பெரிய நடிகன், பெருசாக வருவான் நம்பு அப்படின்னு என் மனைவிக்கும் ஆறுதல் சொல்லுவார். ஸோ என் வாழ்க்கையில் வந்த தர்மதுரனா அது எங்கள் தலைவர் சீனு ராமசாமி சார் தான். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அருள்தாசனுக்கும் நன்றி. இந்த படம் வந்து இந்த சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் சொன்னது தான் பகிர்ந்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் இது ஒரு டைம் மிஷின் மாதிரி இருந்தது. 2004 ஏப்ரல் மாதம் 2010 ஏப்ரல் மாதம் 4 ஷூட்டு 3 இருக்கேன். எந்த ஊரில் எந்த லொக்கேஷனில் அதே ரூமில் அதே இடத்துல போகும்போது என்னை அப்படியே ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி கூப்பிட்டு போயிடுச்சு இந்த காலம். தனியாக இருந்த அந்த ரூமில் அழகாக இருந்தது. நான் காலைல எழுந்துச்சி போகிறது தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டுக்காக, தர்மதுரை படத்தோட ஷூட்டுக்காகலாம் தெரில. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டப்போ நான் எப்படி இருந்தனோ அந்த மனநிலைமைக்கு எனக்கு கொண்டு போச்சு. அந்த மனோரதம் அப்படிங்கிறதுல ஏறி நான் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. அடுத்த நாள் என்னவாகுமோ ஏதாகுமோன்னு பயத்தோடும் கலக்கத்தோடையும் ஏக்கத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் இன்றைக்கி நம்பிக்கையோடும் சந்தோஷத்தையும், பட் ஆனால் அந்த கலக்கத்தோடு ஏக்கத்தோடு இருந்த காலகட்டத்தை நினச்சி பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது. முக்கியமாக தர்மதுரை படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படின்னா, நான் அவர்கிட்ட எப்போயும் ஒன்று சொல்லுவேன், சார் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு வாசல் நிற்பேன் சார் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அதை பயன்படுத்தவே மாட்டார். இடம்பூருக்கு அப்புறம் சரி இன்னொரு கதை எழுதுக்கடா, சரி கேட்டுப்பார், உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடுத்து பேசுவோம், இல்லாட்டி வேணாட்டாம் பாரு, உரிமையாக கூட எடுத்துக்க மாட்டார். என்கிட்ட நான்லாம் ஒன்றும் அவருக்கு வாய்ப்பெல்லாம் தரல, அது பெரிய வார்த்தை. இது வந்து தன்னடக்கமோ இல்லை அவரை ஏற்றி வைக்கிறதுலாம் கிடையாது, உண்மை அதுதான். அவர் வந்து அவர் ஹீஸ் ஹைலி ஈகோஸ்டிக். என் தொழில் என் திறமை அதை மதித்து தான் அதுக்கு தான் ஒன்று வரணும்னு நினைப்பார் ஒழிய அவரால் அது மற்ற எதுவுமே முடியாது. அவர் வந்து நான் அவரோட சிஷ்யந்தான், அவரோட புள்ள தான் நான். இவங்கெல்லாம் மருந்து குடிச்சு சாவர வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா ஓவரா சலம்புற?